ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் நான் விஜயசேகரன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர் ஒரு ஆள் இருக்காருங்க. அவருக்கு கீழே வேலை பார்க்குற மெயின் ஒரு ஜிஎம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வராரு. ஏஜ் ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாரு. அப்போ அவர் ஒரு டிசிஷன் எடுக்காரு. இந்த மாதிரி நம்ம இந்த வேலைக்காண்டி நம்ம டைரெக்டாக வெளியிருந்து எடுக்கக்கூடாது. நம்மகிட்ட கீழே ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுலேருந்தே ஒரு ஆளை நம்ம எடுத்துக்கணும் வேலைக்கு. ஸோ அதுலேருந்து வேலைக்கு ஆள் எடுக்கும்போது நம்ம அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்காரு. அதில் மொத்தம் ஒரு 1000 பேரில் ஒரு 45 பேரை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 பேரை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். சரி, ஓகே, நான் ஃபாரின் டூர் விஷயமாக போகிறேன். அவங்க 3 பேர்த்தையும் ஒரு ஆஃபீஸில் வச்சு கூப்பிட்டு வச்சுட்டு வந்தோடனே 3 பேர் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் போகிறாங்க. போன உடனே ஆளுக்கு ஒரு தொட்டியை கொடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் யார் பெரிய செடியாக வளர்த்து கொண்டு வராங்களோ அந்த செடி அப்படியே வச்சு தண்ணி மாத்திரம் ஊற்றுங்க அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நான் இதில் எல்லாமே பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே நேராக போய் அடுத்து 1.5 மாதம் கழித்து அவர் வராரு. ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் அந்த 3 பேர் ஒவ்வொரு வீட்லேயும் உரங்களை போட்டு செடியை வளர்த்து எல்லாம் மட்டுமே சர்ப்ரைஸாக யாருக்கு அந்த வேலை ஜாப் கிடைக்க போதோ, ஏன்னா எம்டிக்கு கீழே உள்ள வேலை பெரிய வேலை. உடனே போய் உட்காந்துருக்காங்க. 3 பேரும் தான் கொண்டு வந்த தொட்டியை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு ஆள் சோகமாக இருக்கார். 2 பேர் ரொம்ப இதாக இருக்காங்க. ஆகா, இவனுக்கு வளரலாங்க, அவங்கள்ட்ட எனக்கு காயெல்லாம் காய்ச்சிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நபர் செடியை எனக்கு வளரணும். அப்போ தனித்தனியாக கூப்பிட்டு கேட்காரு, சார் பாருங்கள் சார், நான் தான் நிறைய வளர்த்துருக்கேங்காரு. இன்னொருத்தன் எனக்கு ஒன்றுமே வளரலாங்க. சரி, லாஸ்ட்டில் முடிவு பண்ணி 2 பேர்த்த அவர் வேலையை விட்டு இறக்கியிருக்காரு. பழைய பொசிஷனுக்கு இறக்கியிருக்காரு. அந்த செடியே ஒன்றுமே வளரலன்னு ஒருத்தர் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி ஜிஎம் போஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஏன் இதில் ஒன்று என்ன இருக்குன்னா, அவர் முதல்ல அந்த 3 தொட்டிலையுமே விதை எதுவுமே வைக்கலை. இவங்களா ஒன்று வளரலன்னு சொல்லிட்டு இவங்களா செடியை இவங்களா வச்சு நட்டி நம்ம எப்படியாவது வேலையை வாங்கிடணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அவர் நம்பிக்கையின் இழந்துட்டாங்க. இவர் இந்த சோகமாக உள்ள ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அழகா அந்த போஸ்ட்டுக்குள்ள தகுதியானவர். இவர் தான் உண்மையை பேசுகிறாரு, உண்மையானவர்னு. இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் நல்ல முறையில் உண்மை உள்ளவரை நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பதவியும் தானாக தேடி வரும். நான் விஜயசேகரன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.